சில படம் சத்தம் போடாது, கர்ஜிக்கும். மாரி செல்வராஜோட பைசன் காலமாடான் அந்த மாதிரியான ஒரு படம். மண்ணோட வாசனை, வலியோட உணர்வு, ரத்தத்தோட குரல், இது எல்லாத்தையும் சேர்த்து பேசுற ஒரு கதை. இது வெறும் ஸ்போர்ட்ஸ் படம் இல்ல, இது ஒரு போராட்டம். வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ பைசன் காலமாடான், டைரக்டட் பை மாரி செல்வராஜ். இந்த படத்துல துரு, ரஜிஷா, பசுபதி, அனுபமா பரமேஸ்வரன், அமீர், லால் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வனத்தி கணேசன்றவரோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி மாரி செல்வராஜோட ரைட்டிங்ல அவரோட டச்ல எழுதப்பட்டிருக்க ஒரு கதை. இந்த படத்துல துரு விக்ரம் கிட்டன் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. கபடி, ஜாதி அரசியல் இது எல்லாத்தையும் கலந்து சொல்றதுதான் பைசனோட கதை. இந்த படத்துல துரு விக்ரம் கிட்டன் என்ற கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஜாதி வேறுபாட்டால் ஒடுக்கப்பட்ட உலகத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ற கேரக்டர், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக போராடுறது தான் கிட்டனோட கதை. அப்படிப்பட்ட கிராமத்துல வளர்ற கிட்டன் இந்தியன் கபடி டீம்ல செலக்ட் ஆகி அர்ஜுனா அவார்டையே வின் பண்றானா, அவனோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி அவன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தா, அவனோட குடும்பம், அப்பா, அக்கா, காதல், வலி, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் பைசன் காலமாடான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கடை மாடா இருக்கிற கிட்டன் எப்படி காலமாடா மாறுறான், அந்த காலமாடு எப்படி பைசன் ஆகுது, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். கிட்டன வர துரு விக்ரம்க்கு இது ஒரு கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கபடி சீன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது ஒரு ஆக்டரா போய் கபடி விளையாடுற மாதிரி இல்லாம உண்மையிலேயே ஒரு கபடி பிளேயர் வந்து ஆக்ட் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே இதுதான் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படமா. எல்லாருக்குமே இனிமே துரு விக்ரம்னா கண்டிப்பா பைசன் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 4 பேர் கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டும் போது வெகுளியா பயந்து ஒளியறப்பையும் சரி, அவங்க அப்பாவை அடிக்கும் போது கோவப்பட்டு காலமாடு மாதிரி சீறி குத்துறப்பையும் சரி, பைசன் மாதிரி பாஞ்சு போய் கபடி விளையாடும் போதும் எல்லா இடத்துலயுமே அவரோட ஆக்டிங் கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங்கா மாறாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பசுபதிக்கு இது இன்னொரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். இந்த படத்துல திருநெல்வேலி ஸ்லாங்க அவரை மாதிரி யாருனாலையும் பெஸ்டா பேச முடியாதுன்ற அளவுக்கு பெஸ்டா பேசியிருக்காரு. பையனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற இடத்துலயும், அவர் கோவப்பட்டு கத்தி எடுக்கிற இடத்துலயும், எங்க கபடி விளையாடினா அதனால ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க பையனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயப்படுற கேரக்டர்லயும் சரி, அதுக்கப்புறம் அவரோட பையன் கபடி விளையாட சப்போர்ட் பண்ணி அவனுக்காக இவர் சப்போர்ட் பண்ற கேரக்டர்லயும், இந்த 2 வேரியேஷன்லுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல அவனுக்காக போலீஸ் கிட்ட கெஞ்சுற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் இவங்க 2 பேருமே படத்துல கொஞ்சம் தான் வந்தாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அமீர், லால் இவங்க 2 பேரோட கேரக்டர் ரைட்டிங், அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த கதைக்கு அவங்களோட கேரக்டர் கொடுக்கிற சப்போர்ட் அண்ட் பேக்ட்ராப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்ஷன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாலாம் இந்த படத்துக்கு ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா புதுசா எடுத்துட்டு போறான் இவன், நசுக்கிட்டான், பிதிக்கிட்டான், என்ன கஷ்டப்படுத்திட்டான், என்ன அடக்கி வச்சிட்டான் அப்படின்றதான் இவன் எடுத்துட்டு இருக்க போறான் அப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயந்து மாத்தி எழுதாம எனக்கு என்ன வரும், நான் என்ன பார்த்தேன், என் வாழ்க்கை என்ன, என் ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றத இன்னொரு தடவையும் உண்மையா தைரியமா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். அவர் எடுத்த கதை வனத்தி கணேசனை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் டிராமா. ஆனா அது எங்க நடந்தது, அந்த ஊர்ல என்ன பேக் டிராப் இருக்கும், அவருக்கு என்ன உண்மையிலேயே அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை இப்பயும் அங்க நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத தெளிவா காட்டியிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் போகாம ஆப்போசிட் சைடுல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்த படத்துல காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலா இருக்கிற ஒருத்தன் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதும், அவன் உள்ள போயிடலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வர ஒருத்தன் உள்ள போகணும்னா அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்றத டீடைலிங்கா பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்த கேரக்டர்ஸ் துரு விக்ரம், பசுபதி, ரஜிஷா, அனுபமா, அமீர், லால் எல்லா கேரக்டருமே டீப் ரிசர்ச் பண்ணி அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு வேல்யூ கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்த ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்னா இந்த படத்துல பிடி சாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர், அவரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆக்டருக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த படத்துல நடிச்ச அவங்களோட கேரக்டரை வச்சு சொல்றதா தான் இருக்கும். சோ அதனால அவரோட பேரை நான் சொல்லாம அந்த கேரக்டரை வச்சு நான் சொல்றேன். இந்த படத்துல பிடி சாரா வந்தவர், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் ஏகப்பட்ட படத்துல நம்ம நெகட்டிவா தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் மேல வைக்கிற ஒரு பெரிய கிரிட்டிசிசமே அவர் அவங்க ஜாதியை பத்தியே படம் எடுக்கிறாரு, எங்களெல்லாம் தப்பா காட்டுறாரு, இப்பெல்லாம் இது நடக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மட்டும் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஒரு பிடி சார் கேரக்டரும் சரி, பரியர் பெருமாள் படத்துல வந்த யோகி பாபு கேரக்டரும் சரி, அந்த கேரக்டரை பார்த்து ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எவனா ஒருத்தன் யோசிச்சாலும் சரி, அதுதான் அவரோட சக்சஸா இருக்கும் நான் பாக்குறேன். பரியர் பெருமாள் அவர் சொல்ற மாதிரி நிறைய தேவதைகள் வர மாதிரி இந்த படத்துலயும் அவர் எழுதியிருக்க அந்த தேவதைகள் கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிடி சாரா வர கேரக்டர், ஏன் அமீரா இருக்கட்டும், ஏன் இந்த படத்தோட வில்லனா வர லால் கூட ஹீரோக்கு ஒரு தேவதையா தான் இருப்பாரு. அதோட ரைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம தமிழ் படத்துல ஏகப்பட்ட கபடி படம் பார்த்திருப்போம். ஆனா உண்மையா கபடியை பார்த்திருப்போமான்னு கேட்டா தெரியல. இந்த படம் தான் உண்மையிலேயே ஒரு
கபடி படத்துக்கு எக்ஸாம்பிளா கேட்டா இனிமே பைசன் காலமாடனை கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கபடியை ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டின மாதிரி இருந்துச்சு. துருவ் விக்ரம் கபடிக்காக பண்ற பிராக்டிஸும் சரி, உடம்பை ஏத்திருக்கிறதும் சரி பார்த்தா 100% ஒரு கபடி பிளேயர் எப்படி கபடி விளையாடுவான், கபடிக்காக என்ன பிராக்டிஸ் பண்ணுவான், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவான்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாவே ஸ்போர்ட்ஸ் பிலிம்னா நிறைய ஹை ஸ்பீட் ஷாட்ஸை காட்டி ஹீரோ வேல்யூவை ஏத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல படம் ஃபுல்லாவுமே ஹீரோக்கு ஒரே ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் கூட வைக்காம ரியலிஸ்டிக்கா நம்ம கபடி பார்த்தா எப்படி இருக்குமோ அதை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எங்கேயுமே வைக்காம கடைசியா கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணது கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். அந்த ஹை ஸ்பீட் ஷாட்ல துருவ் விக்ரம் ஸ்டேடியம்குள்ள ஒரு என்ட்ரியை கொடுக்கறப்போ ஒரு 3 படம் நடிச்ச ஹீரோ மாதிரி தெரியல, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரனுக்கும் துருவ் விக்ரமுக்கும் இருந்த லவ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வாழையில நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு மாரி செல்வராஜ் மேல, என்ன சின்ன பசங்களை வச்சு லவ் ஸ்டோரி காட்டுறாரு, சின்ன பசங்க லவ் பண்றது மாதிரி காட்டுறாருன்னு. நான் அப்படி தாண்டா எழுதுவேன், என்னடா பண்ண முடியும், சின்ன பசங்க லவ் பண்ணுவாங்கடா, அது என்னடா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பியும் அதை வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலயுமே அது ரொம்ப கிளீஷேவாவும் அசிங்கமாவும் தெரியாம அழகா தெரிஞ்சிச்சு. இந்த படத்துல சொல்ல இந்த தீம் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்மளை அடக்கிறதுக்கு எவனா ஒருத்தன் இருப்பான், அதுக்காக நம்ம அடங்கி போக கூடாது, நமக்கான வேலையை செஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பா நமக்கான சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எழிலரசு சேரு, சகதி, கபடி, ரத்தம், சதை இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நேச்சுரலா கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா கேப்சர் பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறப்போ நமக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த பீரியட் டைம்கே உண்மையிலேயே நம்ம டிராவல் பண்ணி பார்த்த மாதிரி நமக்கு 100% ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துல பண்ணியிருந்த ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த செட்ஸ், அப்ப நடந்த கபடி மேட்ச், அப்ப இருந்த டிவி, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா 90sல இருந்த செட்டு, ஊரு, அப்ப கபடி மேட்ச் நடந்தா எப்படி நடந்திருக்கும், அப்போ ஒரு கலவரம் நடந்திருந்தா எப்படி நடந்திருக்கும், அதுக்கான போலீஸ், காரு, இது எல்லாமே படத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் நிவாஸ் கே பிரசன்னா. இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜோட படனாலே சந்தோஷ் நாராயணோட மியூசிக் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த படத்துல சந்தோஷ் நாராயணன் இல்லாம மாரி செல்வராஜ் நிவாஸ் கே பிரசன்னா கூட பண்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா தான் இருந்துச்சு. எப்படி இருக்க போது, சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் இருக்குமோ அதே அளவுக்கு உண்மையிலே ஒரு துளி கூட சேஞ்ச் தெரியாம ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ், ஸ்பெஷலா சாங்ஸோட மேக்கிங், சாங்ஸோட சிச்சுவேஷன், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ ஃபைனலா தீபாவளிக்கு இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். ஏன்னா இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் டிராமா, ஒரு கபடியை பத்தி மட்டும் இல்லாம அந்த கபடிக்குள்ள ஒரு கிராமத்துல இருந்து வர ஒருத்தனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைலாம் தாண்டி எப்படி அவன் கபடி விளையாட வர ஒருத்தன் எப்படி தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆகிறவன் எப்படி அர்ஜுனா அவார்டு வாங்குற அளவுக்கு போறான் அப்படின்றத பேசுற படம். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸ்ல வீடியோஸா வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Bison Kalamada.